தளபதி 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 தம்பி கீழே இறங்கு. தளபதி தளபதி தம்பி தளபதி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. டிவிக்கே 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 ஓகே தேங்க்யூ கீழே இறங்கு. தளபதி 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 கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் புத்தம் கொடுப்பேன். கமெண்ட்ஸ பாருங்க. முழு பைத்தியமா ஆயிட்டாரு சீமான். டிவிக்கே டிவிக்கே அண்ணா கீழ்பாக்கம் போறது உறுதியாயிடுச்சு. முருகா ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? என்ன கேட்ட? ஓட்டு யாருக்கு? பொறுமை சாமி, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா நீ யாரு? நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். நீயே சொல்லிட்டு கேட அரசியல் சூப்பர் ஸ்டார்னு. நீ அரசியல் பொய் ஸ்டார். நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா என்னோட ஓட்டர் ஐடியை தூக்கி கால் வாயில வீசிடுவேன். 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்ல கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. என்னடா கடைசியில அண்ணா இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ சீமான் விஜயலட்சுமி கூட போய் ஓட்டு போட்டு சந்தோஷமா இரு. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. நீ கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்கணும். அரசியல் கோமாளி அண்ணன். வந்துட்டேன்னு சொல்லு. எங்க கக்கூஸ்க்கு வந்தேன்னு சொல்றியா? திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? விஜயலட்சுமி அக்கா கேட்டா சொல்லுங்க. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. வந்த அவரை போக சொல்லுங்க பாஸ். வந்துட்டேன்னு சொல்லு. ஆஃப்டர் 2026 இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிடு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. பஸ்ல டிக்கெட் எடுக்க சொன்னாங்க, அதனால திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று. நீ கடைசி வரை தோத்துதான் போகணும். 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்தலில் தோற்று 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். தம்பி அவர் வரைக்கும் தோத்துக்கிட்டு தான் இருப்ப, எப்போதுமே ஜெயிக்காது. 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. கட்சி வெல்லாது, ஆனால் இவருடைய கல்லா நிரம்பும். ஒரு மர கல்ல குடிச்சு பாரா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. அதை பற்றியும் கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். கிளர்ந்து எழுவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காருவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். விரும்பி உண்போம், போலீஸ் வந்தா ஓடுவோம். அண்ணன் சொல்றா கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எந்த வாடா எந்த வாடா. என்னடா இப்படி தகராறு பண்றாரு? ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான். நாங்க போயிடலாம். என்னை வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறேன் என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. அண்ட முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். என்னடா அண்ணா கிளவிட்ட போய் தகராறு பண்ணிட்டு இருக்காரு? கல்ல குடிச்சு பாரா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. நீ மவனை இப்படியே பேசிட்டு நாடு விளங்கிடும். நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். அரசியலில் நமக்காக இறக்கிவிடப்பட்ட நகைச்சுவை கதாபாத்திரம். அண்ணனை பார்த்தாலே சிரிப்பு மழைதான். எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? அவர் திரள்நிதி வாங்குற வேலை செய்யறாரு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் கவர்மெண்ட் வேலையாக மாற்றி எல்லாருக்கும் வேலையை கொடுத்து நாட்டில் வறுமையை போக்குறேன். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா?
ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுங்கப்பா. மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அட பாவிகளா, என்னடா இது? யாரு பார்த்த வேலைடா இது? இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. வேணும்னா எங்களுக்காக நீ சத்தம் இல்லாமல் சுடுகாட்டுல போய் படுத்துக்கோ. ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி தம்பி தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க. ரொம்ப சீரியஸான ஆள் நானு. ஓட்ட உனக்கு போட முடியாது. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கிட்டாரு. எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப ப்ரோ 2026 சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல பஞ்சடா நிறைய வேலை இருக்கு தம்பி. கொஞ்சமாச்சு அவரை பேச விடுங்கப்பா. அவர் அழுதுற போறாரு. கடைசியில் அண்ணா காமெடினாவே ஆகிட்டீங்களா? Only 10 years. Give me my hand. குடுநாட்டு புடுங்கி இருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. Give me my hand. யாருடா அண்ணனோட ஹேண்டா எடுத்துட்டு போனது? அண்ணன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காரு. மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில போய் மாட்டுக்கறி தின்றா ஒரு ஆரம்பம் அப்படின்ற. உலகின் மூத்த அதிபர் புழக்கப்பட்டார். மூத்த அதிபர் இல்ல, இன்னமும் முக்கிக் கொண்டிருக்கும் அதிபர். என்னங்கடா கொடுக்குறீங்க? உங்க டோனா எங்கள்ட்ட கொடுக்குறீங்களா? என்னடா இது பொஸ்கன அண்ணனை இப்படி சொல்லிட்டீங்க? என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? வர வர உங்க மீன்ஸுக்கு ஒரு அளவே இல்லையாடா? முத்தி போச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் கட்டி போடுங்க ஐயா. நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது. எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கேன். பாட்டெல்லாம் என்ன நினைச்சே எழுதுற மாதிரி இருக்கு. சரி வாங்க, ஆமா வண்டியில போயிட்டே பேசுவோம். அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். தரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க. தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. எங்க தலைவரோட தம்பின்னு. எப்படி கூச்சம் இல்லாமல் பொய் பேசுறாரு பாருங்க. 3000வது ஆண்டில் NTK வெல்லும். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். அதனால் ஆண்களுக்கு வழக்கம் போல் கட்டிங் போட்டு சுத்துற வேலை ஆகாது. ஏனால் ஆப்பு வைக்கப்படும். எனது ஆண்கள் கட்டிங் போட்டு சுத்துற வேலை ஆகாதா? என்னடா நியூஸ் இது? பஸ்கள் இனிமேல் ஆண்களுக்கு வழக்கம் போல் காசு கொடுத்து போக வேண்டும், இல்லை என்றால் கஞ்சிதான். டச் செல் பார்க்கும் பொழுது டச் அப் பண்ணக்கூடாது. இவர் பண்றத பார்த்து அந்த தாத்தா ஆள விடுற சாமின்னு ஓடிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல சிறப்பா ரீல்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு பரிசு யாரு? இந்த திமுக சொல்லிட்டு இருக்கு. அவன் உடனே ஓடி வருகிறார். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார். உதயசூரி டேய், இந்த கன்றையெல்லாம் பார்க்கணும்டா. நாங்க வேணா ஒரு 5 பேர் கத்தி படத்தை சொல்ற மாதிரி நாங்க வேணா ஒரு 5 பேர் அதை பண்ணிக்கிட்டு மாடா. ஏன்டா இப்படி எங்களை அக்கப்போர் பண்றீங்கன்ற மாதிரி. அதுவும் வயசானவங்களை வச்சு ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறார். என்னடா அது? சந்தானத்தை அப்பாவை மாத்தி டான்ஸ் ஆட வச்சிருக்கிறீங்க. யாரு பார்த்த வேலைடா இது? செந்தில் பாலாஜி அயன் படத்துல வர சூர்யாவா மாத்தி வச்சிருக்கிறீங்க. இத பார்த்தா அவரு என்னடா நினைப்பாரு? அடே குத்தடிங்களா, என்னடா கட்டுமர கட்ட போட சொன்ன கட்டப்பா கட்ட போட்டு வச்சுக்கிறீங்க. இது கட்டப்பா என்ன ப்ரோ சொல்றீங்க? டேய் கட்டப்பா கட்டப்புக்கு இப்படினா அப்ப கருப்பம் கட்டப்புக்கு என்ன சொல்லுவ? என்னடா இது கருப்பம் கட்டப்புன்னு சொல்லிட்டு கடைசியில கிளம்பி டான்ஸ் ஆடுறத காட்டுறீங்க. யாருமா?
மாமியாரா? என்னடா கருப்பனை காட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில கெடாவற்ற பூசாரி காட்டுறீங்க. இருக்கு கருப்பா, கருப்பு மாதிரி நடந்துக்கோ, கட்டு மாதிரி நடந்துக்காத. கலைஞரை என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? கருப்பா கள்ள திறந்த படுறா, இவன் 200 ரூபாய் வாங்கிட்டான்டா. எனது கருப்பனா? டேய், இது கருப்பன் கட்டப்புல வந்த நம்ம கட்டுமர கருணாநிதிடா. என்னடா இது மீசோல ஆர்டர் பண்ண கருப்பு மாதிரி இருக்காரு, இது சூர்யா பார்த்தா என்னடா நினைப்பாரு? அப்படியா கருப்பா, நீ கடவுள் தானே கருப்பா? அப்படியா கருப்பா? அப்படியா அப்படின்னு டவுட்டா கேக்குற. நக்கல்யா அவனுக்கு சூப்பர் சூப்பர். அப்படியா சூப்பர். டேய் சூப்பரா. டேய் கருப்பா எப்படா ஸ்கூலுக்குலாம் போனா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான்? அதான இவர் எப்ப இங்கிலீஷ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு? நேரம் அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வய தூங்கி இருக்க முடியாது. ஏன் நீங்களும் கரண்ட கட் பண்ணி விட்டுருவீங்களா? என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். சீமானுக்கு மட்டும் 1 மாசம் முதலமைச்சர் பதவி கிடைச்சதுன்னு வைங்களேன், அப்படியே மொத்தமா புடுங்கி தள்ளிடுவாரு. லூசுத்தனமா நான் எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறது மேடை கிடைச்சா போதும், மேடை பைத்தியம் ஆயிட்டாரு போல. இவரு பேச கீழே இருக்க தம்பிமார்கள் கைத்தட்ட, அதுல இருந்தே தெரிய வேணாம் உங்க அண்ணன் ஒரு லூசு. என்னடா பொஸ்கன அண்ணனை இப்படி மரியாதை இல்லாம சொல்லிட்டீங்க? மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னு சொல்லி மக்கள் மனசுல இடத்த பிடிப்பாருன்னு பார்த்தா இன்னும் எங்கேயோ மண்டக்கோளாறு மாதிரி பேசிட்டு இருக்காரு விஜய் விஜய் விஜய். என்னங்க இது அண்ணனா மண்ட கோளாறுன்னு சொல்லிட்டீங்க? 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும். இப்ப வந்து அவன் பேர வரணும், அப்பா வரணும், பாட்டம் வரணும், அவன் சென்மா வரணும், வேற யாரும் வரக்கூடாது. ஸ்டாலின் சொல்றாருல்ல, அது அவங்க கிடக்குறான். ஊரெல்லாம் ஏமாத்தி நல்லா சேர்த்துக்கலாம். மக்களுக்காக என்ன செஞ்சான்? ரோடு போட்டானா, பைப் கொடுத்தாரு உரிமத்துக்கு. அவன் சம்பாதிச்சு காசை கொடுத்தான். நாங்களும் போட்ட காசு அவன் கொடுத்தான். எங்கிட்ட வாங்கி தான் அவன் கொடுத்தான். பிரி பசு கொடுத்தான். எங்க கொடுக்குறான்? கொடுத்தான். அவன் அப்பா மட்டும் பசு விட்டுட்டான். என்ன பொசுக்குன்னு அப்பாவை இப்படி மரியாதை இல்லாம சொல்லிட்டீங்க? விஜய், இது எங்க ஏரியா இல்ல, வரக்கூடாது. சிஎம் ஆபீஸ் கண்ட்ரி இல்ல. ஓபியா ஐயோ, இந்த ஏரியா அந்த ஏரியா, இந்த இடம் அந்த இடம், ஆல் ஏரியா நான் தான் சிஎம். யாரு பார்த்த வேணடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் எது அண்ணாவா? தாத்தா சொன்னா கூட ஓகே, டாபிக் டெஸ்ட் பண்றதே தப்பு, அதுலயும் இப்படி ஒரு தப்பா? என்னங்க தாத்தா? என்ன பொசுக்குன்னு அப்பாவை தாத்தான்னு சொல்லிட்டாரு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணும், உங்க அப்பாவை காணும், இத சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். மக்கள் மனசுல இருக்காருன்னு சொல்றாரு, ஆனா மக்கள் யாரும் ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. இன்ஸ்டா போகணும், பஸ் எங்க ஏறணும்? பஸ் ஸ்டாண்ட்லயே. என்னடா இது இவரு இன்ஸ்டாகிராம் போறதுக்கு பஸ் கேட்டு இருக்காரு? இன்ஸ்டா போகணும், பஸ் எங்க ஏறணும்? நேரா போய் கிழக்க போய் அங்க சுடுகாட்டுல ஒருத்தன் படிச்சிருப்பியா, அவனை கேளு. அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இன்ஸ்டா போகணும், பஸ் எங்க ஏறணும்? ஏந்து போங்க, இன்சூரன்ஸ் கிடைக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இன்ஸ்டா போகணும், பஸ் எங்க ஏறணும்? டெல்லி போல ஏறலாங்க. இது என்ன இது?